வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐஜேகே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் டாக்டர் பாரிவேந்தர். 10, 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் கைவிடப்படும் என உறுதி. ராதாகிருஷ்ண நகரில் மனு தாக்கல் செய்தார் ஜெயலலிதா. திருவாரூரில் திமுக தலைவர் கருணாநிதி மனு தாக்கல். பேரவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை என வைகோ அறிவிப்பு. முடிவை மறுபரிசீலனை செய்ய கூட்டணி தலைவர்கள் கோரிக்கை. மேலும் 2 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திராவிட கட்சிகள் மிகப்பெரிய ஆயுதமாக இலவசங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமையகத்தில் 2016 சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மிகப்பெரிய ஆயுதமாக இலவசங்களை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் தொழிற்சாலைகளை வரவிடாமல் திராவிட கட்சிகள் தடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் உழைக்கும் எண்ணங்களை மறக்க வைக்கவே இலவசங்கள் வழங்கப்படுவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். திமுக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மிகப்பெரிய ஆயுதமே இலவசங்கள் தான். ஆக இது சில பேர்த்துக்கு தோணும், என்ன இலவசம், அது என்ன இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. யாரும் இல்லாதவர்களாக இருக்கிறதில்ல. நீ நினைத்தால் உன்னை உயர்த்தி கொள்ளலாம், நீ நினைத்தால் சம்பாதிக்க முடியும். வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியது அரசு, அதுக்கு வழி செய்யுங்க. அதனால் இந்த இலவசத்துக்கு மயங்கி தான் தமிழ்நாடு இன்றைக்கி மாற்று கட்சிகளுக்கு போகாத நிலையில் இருக்குது. ஆக தமிழ்நாட்டில் இந்த இலவச மனப்பான்மை போகிற வரைக்கும் ஒன்றாகாது. அதுக்கு பதிலாக சுயமரியாதையோடு வாழ்வதற்கு, தன்மானத்தோடு வாழ்வதற்கு, விவசாயம் பண்ணுறவனுக்கும் ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு முதல்ல அடிப்படை தேவையான, நாங்கள் சொல்கிற மாதிரி நதிநீர் நிறுத்தல், தண்ணீரை முதல்ல வழி பண்ணுங்க. மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த டாக்டர் பாரிவேந்தர், வெளிநாடுகளில் இருப்பது போல் கல்வி முறையில் மாற்றம் வேண்டும் என்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முறைகளில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஒரு தேர்வை மட்டுமே வச்சு அந்த மாணவனுடைய திறமையை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்கு பதிலாக ஆண்டு பூரா அவனுக்கு படிப்பில் அக்கறை இருக்கணும். ஆகவே அவனுக்கு தேர்வு இந்த 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ அதை படிச்சுட்டு பாஸ் பண்ணால் போதும், வேறு எதுவும் படிக்க வேண்டாங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த முறை தான் சரியான முறை. முதல்ல ஒரு புது முயற்சிகள்லாம் வரும்போது சில எதிர்ப்புகள் வரும். ஆனால் உண்மையாக அதை வெளிநாடுகள்லாம் இந்த மாதிரியெல்லாம் அதை வச்சுக்கிறதில்ல. அவரேஜாக செமிஸ்டர் அல்லது மந்த்லி தேர்வு அதெல்லாம் வச்சு தான் அவங்க இது பண்ணுறாங்க. அதன் மூலமாக இன்னும் படிக்கிற பாடங்கள் அத்தனையும் படிக்க வேண்டிய அவசியம் அதில் ஏற்படுது. அது மாதிரி ஸ்கிப் பண்ணுற பாசிபிலிட்டியாக வராது அதில். இது நல்ல முயற்சி. எத்தனையோ பேர் இதனால் இறந்து போகிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்வுக்கானது கடைசி நேரத்தில் படித்து மார்க் மட்டும் வாங்கிட்டு போட்டித் தேர்வுகளில் தோற்று போகிறாங்க. இந்திய ஜனநாயக கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களை இப்போது பார்க்கலாம். 10, 12ஆம் வகுப்புகளுக்கு அனைத்து பொதுத் தேர்வு முறைகளும் கைவிடப்பட்டு அதற்கு பதிலாக ஆண்டு முழுவதும் நடைபெறும் மாத தேர்வுகள் மற்றும் பருவத் தேர்வுகளுக்கான மதிப்பெண்கள் அடிப்படையில் மதிப்பீட்டு சான்றிதழ்கள் மட்டுமே வழங்கப்படும். விவசாய விளைபொருட்களுக்கான விலையை உற்பத்தி செலவுடன் குறைந்தபட்சம் 50% லாபம் வைத்து நிர்ணயம் செய்து விவசாயத்தையும் ஒரு தொழிலாக அறிவிக்கப்படும். பெரிய ஆறுகளில் தடுப்பணைகள் கட்டப்பட்டு கடலில் வீணாக சென்று கலக்கும் தண்ணீர் தடுத்து நிறுத்தி சேமிக்கவும் நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் வழிவகை செய்யப்படும். மாநிலத்தில் உள்ள நதிகள் இணைக்கப்படும் என்பதுடன் நதிகள் இணைக்கப்படும் வரை பெரிய நடுத்தர விவசாயிகளுக்கு 50% மானியத்துடனும் குறு விவசாயிகளுக்கு 75% மானியத்துடனும் ஆழ்துளை கிணறுகள் அமைக்க கடன்கள் வழங்க வழிவகை செய்யப்படும். 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படுவதுடன் நாள் ஒன்றுக்கான ஊதியமாக 250 ரூபாய் வழங்கப்படும். விவசாய நிலங்களில் பணிபுரிவோருக்கு நில உரிமையாளர்கள் சார்பில் 100 ரூபாயும் அரசின் சார்பில் 150 ரூபாயும் வழங்கப்படும். மாவட்டத்துக்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கவும், மாநிலத்தில் குறைந்தபட்சம் 20 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்கவும் மத்திய அரசிடம் வற்புறுத்தப்படும். ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் அரசு பொது மருத்துவமனை வரை அனைத்தும் தரம் உயர்த்தப்பட்டு 24 மணி நேரமும் நோயாளிகளை பராமரிக்க சிறப்பு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்படும். மதுவை விற்பதும் வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டிலிருந்து மதுவை இறக்குமதி செய்வதற்கும் முற்றிலுமாக தடை விதிக்கப்படுவதுடன் மதுவிலக்கு கட்டாய சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும்.
இயற்கை உரங்களை தயாரிக்க விவசாயிகளுக்கு பயிற்சியும் நிதியுதவியும் அளிக்கப்படும். இயற்கை வேளாண்மைக்காக தனி அமைச்சகம் அமைக்கப்படுவதுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஐயா நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண்மை பயிற்சி கல்லூரிகள் தொடங்கப்படும். மீத்தேன் ஷெல் எரிவாயு எடுக்கும் திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்பதுடன் விவசாய நிலங்களை நாசப்படுத்துவோர் மீது தேச துரோக வழக்கு பதியப்படும். அயல் நாடுகளில் பணிபுரிய சென்றிருக்கும் தமிழர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அயலக தமிழர்கள் பாதுகாப்புக்கான அமைச்சகம் உருவாக்கப்பட்டு அவர்களின் வேலையும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசு பதவிகளில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீட்டுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். போலியான நச்சுத்தன்மை கொண்ட பொருட்களின் விளம்பரங்களை தடை செய்வதுடன் சம்பந்தப்பட்ட விளம்பரத்தில் பங்கேற்போர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். நீர்நிலைகள் யாவும் ஆண்டுக்கு 2 முறை தூர்வாரப்பட்டு பாதுகாக்கப்படுவதுடன் நீர்நிலைகளை சேதப்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். காவல்துறையில் அரசியல்வாதிகளின் தலையீடு அறவே அகற்றப்படும் என்பது உட்பட பல்வேறு உறுதிமொழிகள் இந்திய ஜனநாயக கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. காங்கிரஸ் எதிரி என்றால் என்ஆர் காங்கிரஸ் துரோகி என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிடுகிறது. புதுச்சேரியில் உள்ள உப்பளம் திடலில் இன்று மாலை 4 மணியளவில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் ஜெயலலிதா அங்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தில் பேசிய ஜெயலலிதா, புதுச்சேரியில் கடந்த 30 ஆண்டுகளாக ஆண்டு வரும் காங்கிரசுக்கோ அதில் இருந்து பிரிந்து வந்த என்ஆர் காங்கிரசுக்கோ மக்களை பற்றி அக்கறை இல்லை என்று குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரை அவர் கடுமையாக விமர்சித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்றால் அதற்கு இமாலய ஊழல் கூட்டணி என்றுதான் பொருள் என்று முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டார். காங்கிரஸ் திமுக கூட்டணி என்றாலே இமாலய ஊழல் கூட்டணி என்பதுதான் பொருள். மக்களால் தண்டிக்கப்பட்ட கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி. பல ஆண்டுகளாக மத்திய இணையமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணசாமி. இவரால் தொல்லைகள் தான் அதிகம் இருந்ததே ஒழிய நன்மைகள் ஏதும் இல்லை. காங்கிரஸ் கட்சி எதிரி என்றால் என்ஆர் காங்கிரஸ் துரோகி என்று ஆவேசமாக குறிப்பிட்ட ஜெயலலிதா, மத்திய அரசிடமிருந்து எந்த திட்டத்தையும் கேட்டுப்பெறும் சக்தியோ தகுதியோ ரங்கசாமிக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸை ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டும் என்றும் அவர் மக்களை கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் எதிரி என்றால் என்ஆர் காங்கிரஸ் துரோகி. கூட்டணி தர்மத்தை குழி தோண்டி புதைத்தவர் திரு ரங்கசாமி. மத்திய அரசை வலியுறுத்தியோ வற்புறுத்தியோ எந்த காரியத்தையும் திரு ரங்கசாமியால் சாதிக்க முடியாது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் போட்டியிடும் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஏற்கனவே இடைத்தேர்தலில் தாம் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் பேரவை தொகுதியிலேயே ஜெயலலிதா மீண்டும் போட்டியிடுகிறார். இதற்காக சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள மாநகராட்சி 4வது மண்டல அலுவலகத்திற்கு முதல்வர் ஜெயலலிதா இன்று மதியம் வந்தார். அவருடன் சசிகலாவும் வந்திருந்தார். முதல்வர் ஜெயலலிதாவை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட அமைச்சர்கள் வரவேற்றனர். நண்பகல் 12:30 மணியளவில் தேர்தல் அலுவலர் பத்மஜா தேவியிடம் முதல்வர் ஜெயலலிதா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்த ஜெயலலிதா அதிமுகவினரை பார்த்து உற்சாகமாக கையசைத்தார். அதிமுகவினர் அவரை வாழ்த்தி முழக்கமிட்டனர். திமுக தலைவர் கருணாநிதி திருவாரூர் பேரவை தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியின் தலைவர் கருணாநிதி நேற்று முன்தினம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். 3வது நாளாக இன்று திருவாரூர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். மேலும் திருவாரூர் தொகுதியில் போட்டியிட இன்று மனு தாக்கல் செய்வார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து திருவாரூரில் தங்கியிருந்த கருணாநிதி காட்டூரில் உள்ள அவருடைய தாயார் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் முத்து மீனாட்சியிடம் கருணாநிதி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் கருணாநிதியின் துணைவியார் ராஜாத்தி அம்மாள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன் மற்றும் மாவட்ட செயலர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் உடனிருந்தனர்.
வரும் பேரவைத் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ அறிவித்துள்ளார். தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி தமாக சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மதிமுக பொதுச் செயலர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் கோவில்பட்டி தேர்தல் அலுவலகத்திற்கு தனது கட்சியினருடன் வந்த வைகோ மனு தாக்கல் செய்யவில்லை. அவருக்கு பதிலாக மாற்று வேட்பாளர் மதிமுகவின் விநாயக் ரமேஷ் மற்றும் மனு தாக்கல் செய்தார். பின்னர் வாகனத்தில் இருந்தபடி பேசிய வைகோ தான் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்றும் தன்னை முன்வைத்து சாதி மோதலை உருவாக்க திமுக திட்டமிட்டுள்ளதாகவும் அதனால் கோவில்பட்டியில் மட்டுமல்ல வேறு எந்த தொகுதியிலும் தான் போட்டியிடப் போவதில்லை என்றும் அறிவித்தார். மேலும் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்யப் போவதாகவும் வைகோ அறிவித்துள்ளார். இந்த தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் என்னை மையமாக வைத்து தேவர் நாயக்கர் சாதி கலவரத்தை ஏற்படுத்த திமுக தலைமையை தற்போது இயக்கிக் கொண்டு இருப்பவர் திட்டமிட்டிருப்பதும் 2016 மே 16 நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவது இல்லை என்றும் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு தகுதியான வேட்பாளராக விநாயக ரமேஷ் அவர்களது பெயரையும் கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி, ஆட்சி மன்ற குழு செயலாளர் MP கணேசமூர்த்தி, மல்லை சத்யா, துரை பாலகிருஷ்ணன் ஆகியோரோடும் தெரிவித்து அவர்களின் முழு சம்மதத்துடன் இந்த முடிவை அறிவிக்கிறேன். தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற முடிவை வைகோ மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ரா முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் லிங்கமுத்துவை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முத்தரசன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். திமுகவினரின் திட்டமிட்ட சதியால் வைகோ எடுத்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஒரு ஜாதிய மோதலை உருவாக்குவதற்கு பச்சையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்பாடு செய்கிறது. ஆகவே அங்கு ஒரு சமூக பதட்டம் உருவாக்கக்கூடிய சூழலில் நம்மால் இங்கே ஜாதி மோதல் வந்துவிடக் கூடாது என்கிற நல்ல நோக்கத்தில் நான் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை, போட்டியிடவில்லை என்று அவர் அறிவித்திருக்கிறார். அவர் அறிவித்தது சரிதான் என்றாலும் கூட நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சகோதர பாசத்தோடு அவரை வேண்டி நான் கேட்டுக்கொள்வது, உங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்து கோவில்பட்டியில் போட்டியிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற வைகோவின் முடிவு வருத்தமளித்தாலும் அவர் எடுத்தது நல்ல முடிவு என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுடன் பேசிய வாசன் வைகோ முடிவு குறித்து கருத்து தெரிவிக்கையில், மக்களிடையே ஒற்றுமையை குலைக்கும் சில கட்சிகளின் செயலுக்கு தொடக்கத்திலேயே முற்றுப்புள்ளி வைத்த முடிவு இது என்று குறிப்பிட்டார். திரு வைகோ அவர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை என்ற முடிவை அறிவித்திருக்கிறார். ஒருபுறம் வருத்தமான செய்தி என்றாலும் கூட மறுபுறம் அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு. சில கட்சிகளால், சில சமூக விரோதிகளால் மக்களுடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய ஆபத்தை முளையிலேயே அவர்கள் கிள்ளி எறிந்திருக்கிறார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பேரவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. கட்சியின் இளைஞரணி தலைவரும் முதல்வர் வேட்பாளருமான அன்புமணி ராமதாஸ் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பென்னாகரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் மல்லிகாவிடம் அன்புமணி ராமதாஸ் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஆங்காங்கே பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குறித்து ஆய்வு செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஒவ்வொரு வாக்காளருக்கும் 1000, 2000 ஒரு ஓட்டுக்கு கொடுக்க தயாராக திட்டமிட்டு அந்த பணத்தை ஆங்காங்கே பதுக்கி வைத்திருக்கின்றார்கள். ஆக எங்கெங்கே பணம் பிடித்திருக்கிறார்கள் அதை ஆய்வு நடத்தணும், விசாரணை நடத்தி இதற்கு யார் சொந்தமானது, இவர்கள் யாருக்காக இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் என்றெல்லாம் விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். வரும் பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் 2ஆம் நாளான இன்று வேட்புமனு தாக்கல் மும்முரமடைந்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று 2ஆம் நாளாக நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய இந்த வேட்புமனு தாக்கல் வருகிற 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதுவரை சுமார் 800க்கும் மேற்பட்டோர் இந்த வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்கள். அதில் ஆண்கள் 700க்கும் மேற்பட்டோரும் பெண்கள் 100க்கும் மேற்பட்டோரும் இந்த வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்கள். குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதி, அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பலர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்கள். அதேபோல மற்ற அரசியல் கட்சிகள் இந்திய ஜனநாயக கட்சி, பாஜக, காங்கிரஸ்
காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர்களும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்கள். காலை 11 மணிக்கு தொடங்கி மாலை 3 மணி வரை நடைபெறவுள்ள இந்த வேட்புமனு தாக்கல் பொது தொகுதியில் 10,000 ரூபாயும் தனி தொகுதியில் 5,000 ரூபாயும் செலுத்தி இந்த வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள். அதேபோல வேட்பாளருக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக தியாகராஜ நகர தேர்தல் அலுவலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் பிரகாஷ். உத்தரகண்ட் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்திய விவகாரம் பற்றி விவாதிக்க கோரி காங்கிரஸ் உறுப்பினர்கள் முழக்கமிட்டு அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மாநிலங்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் கூட்டத்தொடர் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி தொடங்கி மார்ச் 16ஆம் தேதி நிறைவடைந்தது. இதனையடுத்து இரண்டாவது கட்ட கூட்டத்தொடர் இன்று தொடங்கி மே 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் வழக்கமான அலுவல்கள் இடம்பெற்றன. அப்போது உத்தரகண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்தது பற்றி விவாதம் நடத்த வேண்டுமென காங்கிரஸ் உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். அவையின் மையப்பகுதிக்கு வந்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாநிலங்களவை பகல் 12 மணி வரையும் பின்னர் நண்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அமளி நீடித்ததால் மாநிலங்களவையை நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் அறிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரையும் விடுவித்து மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகானில் நடந்த 2006ஆம் ஆண்டு செப்டம்பரில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் 37 பேர் பலியாகினர். அங்குள்ள மசூதி ஒன்றின் அருகே நடைபெற்ற அந்த குண்டுவெடிப்பில் 125 பேர் காயமடைந்தனர். அது குறித்த வழக்கு விசாரணை மும்பை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரையும் விடுதலை செய்வதாக தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. வட தமிழகத்தில் இன்னும் 2 நாட்களுக்கு வெயிலின் அளவு அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. மேற்கு வடமேற்கு திசையில் இருந்து ஈரக்காற்று வீசாததால் இன்னும் 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் வெப்பமானது அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். மேற்கு மற்றும் வடமேற்கு திசையிலிருந்து ஈரப்பதம் குறைந்த காற்று வீசக்கூடிய சூழ்நிலை நிலவுவதால் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, கரூர், சேலம், திருச்சி, மதுரை உள்ளிட்ட வட தமிழகத்தின் மாவட்டங்களில் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். இந்த வெயிலின் தாக்கத்தால் மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர் என்றே கூறலாம். ஏனென்றால் கடந்த 2 நாட்களாக வெயிலின் அளவானது மிகவும் அதிகரித்துள்ளது. இதனால் மக்கள் கடும் பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். ரொம்பவே சூடாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் தட் ஸ்கின்லலாம் ப்ராப்ளம்ஸ் வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் டீஹைட்ரேஷன் சான்சஸ் நிறைய இருக்குது. ஓவர் வெயில் தான் நிறையா இருக்குது. ரொம்ப கஷ்டம், பயங்கர கஷ்டம். நிற்க முடியல வெயில் வந்து ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. இந்த வருஷம் எப்பயுமே எதிர்பார்க்கறத விட அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக அக்னி நட்சத்திரம் இப்போயே தொடங்கிட்ட மாதிரி இருக்கிறது. அதானே கரெக்டு. தற்போதே வெயிலின் அளவானது அதிகரித்துள்ள நிலையில் இன்னும் மே மாதம் தொடங்கியவுடன் இந்த வெயிலானது இன்னும் அதிகரிக்கும் என்பதால் இப்பொழுதே அந்த வெயிலை எப்படி எதிர்கொள்வது என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே மக்கள் நல விரும்பிகளின் எண்ணமாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை KK நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் புவனேஸ்வரி. 2ஆம் நாள் வேட்புமனு தாக்கல். தமிழகத்தின் பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர்கள் மும்முரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராமநாதன் மாற்றப்பட்டு ரத்னா என்பவர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக வேட்பாளர் பட்டியலில் இதுவரை 7 முறை மாற்றம் செய்யப்பட்டு 26 வேட்பாளர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். 8வது முறையாக இன்று கும்பகோணம் தொகுதியில் ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த ராமநாதனுக்கு பதிலாக ரத்னா என்பவர் போட்டியிடுவார் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் அசோகன் மாற்றப்பட்டு புதிய வேட்பாளராக AVR ரகுபதி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய அறிவிப்பை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே சிவகங்கை, திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மாற்றப்பட்டு புதிய வேட்பாளராக IA லாரன்ஸ் அறிவிக்கப்பட்டார்.
குன்னம் தொகுதியில் ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த சி அசோகனுக்கு பதிலாக தற்பொழுது ஏவிஆர் ரகுபதி போட்டியிடுவார் என டாக்டர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். கிள்ளியூர் பேரவைத் தொகுதியில் தமாக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை மாற்றம் செய்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். கிள்ளியூர் தொகுதியில் தமாக சார்பில் அறிவிக்கப்பட்ட ஜான் ஜேக்கப்புக்கு பதிலாக டாக்டர் குமாரதாஸ் போட்டியிடுவார் என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக பாஜக திகழும் என்று பாரதிய ஜனதா தேசிய செயலர் ராஜா தெரிவித்துள்ளார். பாஜக தேசிய செயலாளரும் சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான ராஜா இன்று தியாகராய நகர் தேர்தல் அலுவலர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருக்கு பாஜக தீநகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரான ரமேஷ் முன்மொழிந்தார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா மேலும் தேர்தலில் பாஜக கணிசமான வெற்றியை பெறும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். பிஜேபி கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெறும். ரெண்டாவது வாக்கு சதவீதம் யூ டேக் இட் ஃப்ரம் மீ டுடே வந்து இந்த மூணாவது அணி மாற்று சொல்லக்கூடியவர்களை விட அதிகமான தொகுதியில் அதிகமாக வாக்கு சதவீதம் பெற்று மூன்றாவது திமுக அதிமுகவுக்கு மாற்று பிஜேபி மாத்திரமே என்பதை நிரூபிக்கும். திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து வருவதாக KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி மேற்கு பேரவைத் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சரான KN நேரு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தும் அலுவலர் கணேஷ்குமாரிடம் மனு தாக்கல் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அப்போது அவர் தெரிவித்தார். எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மக்கள் எங்களை நல்ல முறையில் அங்கீகரித்திருக்கிறார்கள். மாற்றி இந்த முறை உங்களுக்கு தான் வாக்கு என்று எல்லா மக்களும் எங்களுக்கு உறுதி கூறியிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் சார்பில் அதன் நிறுவனர் தேவநாதன் யாதவ் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தல் அலுவலர் சுகுமாரிடம் அவர் தனது வேட்புமனுவை அளித்தார். இதேபோல் முதுகுளத்தூர் தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் PT அரசகுமார் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தேர்தல் அலுவலர் கோவிந்தனிடம் அவர் தனது வேட்புமனுவை வழங்கினார். ஈரோட்டில் ஈரோடு கிழக்கு பேரவைத் தொகுதியில் போட்டியிடும் மக்கள் தேமுதிக தலைவர் VC சந்திரகுமார் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் திமுகவின் தேர்தல் அறிக்கை மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் இதனால் திமுக வெற்றி பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரச்சாரத்திற்கு செல்கின்ற அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் ஏகோபித்த வரவேற்பை கொடுக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அந்த ஆட்சி மாற்றம் தலைவர் கலைஞர் அவர்களால் தான் உறுதி செய்யப்படும் என்பதையும் மக்கள் எண்ணுகிறார்கள். மதுரை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் போட்டியிடும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். மதுரை வடக்கு பேரவைத் தொகுதிக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் ஆனந்த் தேர்தல் நடத்தும் அலுவலர் லீலாபாயிடம் மனு தாக்கல் செய்தார். அதே தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திகேயனும் மனு தாக்கல் செய்தார். மதுரை கிழக்கு பேரவைத் தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் மகா சுசீந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதேபோன்று திமுக சார்பில் போட்டியிடும் மூர்த்தி, பாமக சார்பில் போட்டியிடும் அழகுராஜா ஆகியோரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அரியலூர் பேரவைத் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பாஸ்கர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அரியலூர் பேரவைத் தொகுதியில் IJK சார்பில் போட்டியிடும் அவர் கூட்டணி கட்சியினருடன் வேட்புமனு தாக்குதலுக்காக ஊர்வலமாக சென்றார். அரியலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மோகனராஜனிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் நடராஜன், பார்கவ குலசங்க மாவட்ட தலைவர் மகாதேவன் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர். புதுக்கோட்டை மற்றும் ஆலங்குடி பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இந்திய ஜனநாயக கட்சியின் புதுக்கோட்டை பேரவை தொகுதியில் போட்டியிடும் குமார் பேரவை தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலர் அமிர்தியிடம் மனு தாக்கல் செய்தார். இதேபோன்று ஆலங்குடி தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் சரவணன் அந்த தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜெயபாரதியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலின் போது இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவர் KPN ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகார் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் செல்வமுத்துக்குமரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். தரகம்பாடியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் வெங்கடேஷிடம் அவர் தனது வேட்புமனுவை வழங்கினார். அவருடன் கட்சி நிர்வாகிகள் உடன் சென்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள் இன்று தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். அம்பாசமுத்திரம் பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் ஆவுடையப்பன் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் விஷ்ணுவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோல் ஆலங்குளம் பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் பூங்கோதை கூட்டணி கட்சியினருடன் சென்று தேர்தல் அலுவலர் ஷேக் மைதீனிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். திருநெல்வேலி பேரவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ALS லட்சுமணன் நெல்லை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதே தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் மகாராஜன் தேர்தல் அலுவலர் பெர்மி வித்யாவிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். கூட்டணி கட்சியான இந்திய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் பலர் அப்போது உடனிருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் சோதனை நடத்திய அலுவலர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3,40,00,000 ரூபாய் பணம் மற்றும் 125 தங்க காசுகளையும் பறிமுதல் செய்தனர். ஊத்தங்கரையில் உள்ள வித்யா மந்திர் தனியார் பள்ளியில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அங்கு அலுவலர்கள் சோதனை நடத்தியதில் பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த 3,40,00,000 ரூபாய் பணம் மற்றும் 245 கிராம் எடையுள்ள 125 தங்க காசுகளும் பறிமுதல் செய்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட பணம் யாருடையது, எதற்காக இங்கே வைக்கப்பட்டுள்ளது என பல்வேறு கோணங்களில் தேர்தல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடுக்கடலில் தவித்த அகதிகள் 300க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இத்தாலி லிபியா கடல் பகுதியில் உயிருக்கு போராடிய 308 அகதிகளை கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். கிரீஸ் நாட்டில் நுழைவதற்காக ரப்பர் படகுகளில் பயணம் செய்த 308 அகதிகள் இத்தாலி நாட்டின் சிசிலி கடற்பகுதியில் சிக்கி தவித்தபோது அவர்களை கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். சிசிலியின் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்ட அவர்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. இதனையடுத்து அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆபத்தான முறையில் கடல் வழியாக பயணிக்கும் அகதிகள் பலர் இறந்ததை அடுத்து அவ்வாறு வருபவர்களை மீட்க இத்தாலி அரசு சிறப்பு மீட்பு குழுவை ஏற்படுத்தியுள்ளது. இதில் பெரும்பாலும் மருத்துவர்கள் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். IJK தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் டாக்டர் பாரிவேந்தர். 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கைவிடப்படும் என உறுதி. ராதாகிருஷ்ண நகரில் மனு தாக்கல் செய்தார் ஜெயலலிதா. திருவாரூரில் திமுக தலைவர் கருணாநிதி மனு தாக்கல். பேரவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை என வைகோ அறிவிப்பு. முடிவை மறுபரிசீலனை செய்ய கூட்டணி தலைவர்கள் கோரிக்கை. மேலும் 2 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.